9வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவிற்கு இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷம் 2026 நமக்கு எலெக்ஷன் இயர், இது எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இந்த இடத்துல நிறைய பேர் இருப்போம். நம்ம கல்லூரியில் நிறைய கலை நிகழ்ச்சிகள், இங்கே மாணவர்களோட திறமைகள் எல்லாமே வெளிப்பட்டது, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நம்மளோட ஜனநாயக கடமை நம்ம வாக்களிப்பது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. ஸோ இந்த எலெக்ஷனில் 2026 எல்லாருமே 100% வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோட நம்ம செயலாற்றிட்டு இருக்கோம். அதற்காக நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லா இடங்களையும் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புக் ஃபேரில் இப்போ இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணதில் எத்தனை பேர் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு செகண்ட் கை தூக்கலாமா? நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டராக இருக்கேன் அப்படின்னு கை தூக்கலாம். சரி, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் நீங்களே உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிக்கலாமா? இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாருமே இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக வாக்களிக்கணும். உங்களோட பேரண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே சொல்லணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒவ்வொரு எலெக்ஷன் பூத்துலேயுமே நம்ம வீல் சேர் எல்லாமே, ரேம்ப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருக்காங்க, இல்லை வயசானவங்க இருக்காங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு ஃபேமிலிலையும் 100% நாங்கள் வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியோடு செயல்படணும். நான் இது வரைக்கும் 4 எலெக்ஷனில் ஓட்டு போட்டுக்கேன். 2 லெஜிஸ்லேட்டிவ், 2 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ். நான் சென்னையில் இருந்தாலும் கூட எலெக்ஷன் அன்னைக்கு கம்பல்சரி நான் ஊருக்கு வந்துடுவேன். ஃபஸ்ட்டாக 7 o'clock என்னோட ஓட்டை நான் இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஒரு தைரியத்தில் நான் உங்கள்கிட்ட என்னால் பேச முடியும். கண்டிப்பாக வாக்களிக்கிறது நம்மளோட ஒரு கட்டாயமான கடமை. நம்ம ஒரு வளர்ந்து வர தலைமுறை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே கண்டிப்பாக வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் இந்த இடத்துல நம்ம அந்த உறுதிமொழியை எடுக்கலாம். நான் சொல்ல எல்லாருமே அப்படி ஃபாலோவாக சொல்லலாம். எல்லாரும் கையை நீட்டிக்கோங்க. நான் இந்திய குடிமகனாக ஜனநாயகத்தின் மதிப்பை உணர்ந்து வரவிருக்கும் தேர்தலில் கட்டாயம் என் வாக்கினை பதிவு செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். என் குடும்பத்தினரும் சமூகத்தினரும் வாக்களிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன். நெல்லையின் பெருமை காக்க 100% வாக்குப்பதிவில் பங்கெடுப்பேன்.